கொஞ்சம் படிச்சிட்டு ஓகே. முதல்ல இந்த மாதிரி ஐ டிராப்ஸ் எடுத்து கண்ணுல விட்டுட்டு அதுக்கப்புறமா தொடச்சிடணும். ஓகேவா? இவ்வளவுதானா? நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். ஆண்டி உங்களை அக்கானு கூப்பிட்டேன். பிரின்சிபல் எதுக்காக திட்டாரு? ஓ அதுவா? பிரின்சிபல் நாயகான் விளம்பரம் கொடுறான்னு சொன்னாரு. நான் பிரின்சிபல் நாயகான் விளம்பரம் கொடுத்துட்டேன் மேடம். நான் வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? வாங்க. என்ன எழுதிட்டு இருக்க? சரித்திரம். எதுக்கு இந்த ஷாக்கு? வயசானவங்களோட கதையை தான் உங்க முகத்துல இருக்கிற மாதிரி சுருக்கமா எழுதுறீங்க. பஸ்ல வந்துட்டு இருந்தானா கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்டாரு. அதுக்கு நீ நான் முன்னாடி எடுப்பாங்க சார், அங்க எடுக்கலையே அப்படின்னாரு. அப்ப பின்னாடி எடுப்பாங்க அப்படின்னு அவங்க எடுக்கலையே. அப்ப நான் மட்டும் இருக்கவா? நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும்? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை மாத்த தம்மனமா எங்க பிஷபா கேப்ல பாய் வந்து கேப்ல மாதிரி வாங்கிருப்பேன். என்ன சேஷன் நீ எக்ஸாம் எழுதுற ஸ்டோரியில உப்பு சப்பு எதுவுமே இல்ல. அவங்கள படிக்கதான சொன்னா உயரலாம் நான் பார்த்து சொன்னேன். உனக்கு என்ன தம்பி வேணும்? உங்களுக்கு நான் இல்லல இருக்கலாமே. இது காய்கறி கடை அதெல்லாம் கிடைக்காது. கொஞ்சம் கிடைக்கலாமே. இங்க வெள்ளையும் கிடைக்காது தம்பி. நீங்க கேக்குறத வேணே. உனக்கு எது வேணும்னாலும் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்க. கேட்டால இல்ல கூட்டுதா. கொரோனா ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலாம். எனக்கு இப்பவே தொண்டெல்லாம் நல்லா வலிக்குது. எனக்கு இருமல் வந்தா நான் உடனே டாக்டர் கிட்ட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கை வச்சிடுவேன் மேடம். இதுக்கு போய் டாக்டர் போவாங்களா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்தா தம்மனமா. நான் வந்தா சரியான வெட்டி பையன். பசங்களா வரீங்க. எக்ஸாம் எடுத்துட்டு பேசுறேன். எல்லாம் மேடம் சிங்கிள் சீட்ல தான் எழுதும். பண்ணிங்க தான் பக்கமா எழுதும். அப்ப நீங்க திருப்பக்கமா வரீங்களா மேடம்? இடிமின்னலோட பயங்கர காத்தோட சோழ மழை பெய்யறதா புயல்னு சொல்லுவாங்க. அது கடல்ல ஏற்படுற காற்றழுத்தத்தினால ஏற்படுதுன்னு சொல்றாங்க. என்ன புரிஞ்சுதா? மட்டும் புரியுது. காலையில பேங்க் போயிருந்தேனா அங்க பின்னாடி 4 பேர் மாஸ்க் போட்டுருந்தாங்க. நான் அப்படியே பார்த்து மிரட்டேன். அச்சோ அப்புறம் அவங்க சொன்னாங்க தம்பி பயப்படாதப்பா, இங்க யாருக்கும் கொரோனால ஒண்ணும் இல்ல, நாங்க பேங்க் போல வந்து போக சொன்னாங்க. அப்பதான் என் மனசுக்கு ஒரு நிம்மதியாச்சு. எங்க ஊர்ல பெரிய காளையாடி கிடக்கு தெரியுமா? என்ன பிரமாதம். நான் கூட சின்ன வயசுல நிறைய காளையாடி அடிச்சிருக்கேன். நீ சின்ன வயசுல இருக்கும்போதே வா? இல்ல சின்ன வயசு காளையாடி அடிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்தா தம்மனமா. ஆமா நான் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் பேசுறேன். என்னது கதை பேசுது? ஏமா நீ இரும்பு டோரா இல்ல மர டோரா? என் மேல உனக்கு எவ்வளவு பாசம்? உன் மேல எனக்கு பாசம் வாத்தியாரால சொல்ல முடியாது சிசு. நிஜமாவா? நம்மள வேணா சொல்லலாம். 10க்கு 3. உனக்கு கேட்சிச்சா? நான் எப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? அத்தை சொல்லுங்க அம்மா. அம்மா நான் ஏன் கூட கூட்டிட்டு போறேன் தம்பி. பண்ண முடியாது. பேசாம வீட்டுக்கு போய் தூங்குவோம். சரியாயிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விளக்கு எங்க கேட்டாங்க. அப்படியா? 10 நாள் வீட்லயே கிடக்குன்னு சொல்ல வேண்டியதானே? நல்லா வச்சிருக்கீங்க. பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வைக்கணும்ங்கறது தான் என்னுடைய பல நாள் கனவு.